Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan and today is September 18, 2022. Purpose in life. இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் பேசணும்னு நினச்சது ரொம்ப நாளாக ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு யங்ஸ்டர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். லைஃபுடைய பர்பஸை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? அது ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? So I don't know how to take the steps and what are the kinds of steps a person has to take அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஜூன் மந்தில் என்னை இன்டர்வியூ பண்ண ஒரு சேனலில் நான் இதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எப்படி நம்மளுடைய பர்பஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் லைக் சில விஷயங்களை வந்துட்டு டெய்லி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கும், சில விஷயங்களை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கும், சில விஷயங்களை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் பீன் 3 or 4 months since I have spoken about the purpose in that video. So I thought I could speak about that now. பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பெயின் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பெயின் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கிற அந்த ஒரு பரிதாபமான நிலை. Doing a job just to merely covering up our own self and just to give money for the family அப்படிங்கிற மாதிரி சில பேர் அவங்களுடைய வேலையில் செஞ்சிட்ருப்பாங்க, தொழிலில் செஞ்சிட்ருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. You see, all those people have landed in those jobs by accident ன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ப்ராப்பரான கைடு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாததுனால they have been into the job. கரெக்டான கைடன்ஸோ இல்லை கரெக்டான விதமான ஒரு லீவரேஜ் இல்லாட்டி வந்துட்டு ஒரு கைட் போஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டான டைமில் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா they would be living even more better. Yes, good thing is that they are living with their own terms, but they can live with their own terms and conditions. இப்போ இந்த வீடியோ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற வேலையை செய்கிறது மூலிமா you can feel much satisfied and you can feel much better deep down inside that you are doing the things that you like. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு சேலரிட் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் கஷ்டப்பட்டு லோனை வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் எந்த ஜாபில் இருந்தீங்கனாலும் சரி, யூ கேன் ஆல்வேஸ் டேர்ன் அரவுண்ட் அண்ட் யூ கேன் கோ பேக் டு யுவர் பர்பஸ். தட்ஸ் அ குட் நியூஸ். உங்கள் பர்பஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் திரும்பவும் அந்த பர்பஸ்க்கு உங்களால் டெஃபினட்டாக போக முடியும். அதுக்கு the first step of identifying your purpose is redefine your motives. உங்களுடைய மோட்டிவ்ஸ் என்னங்கிறத நீங்கள் ரீடிஃபைன் பண்ணணும். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா, நான் உண்மையுமே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நான் உண்மையாலுமே விருப்பப்பட்டு தான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்தேன். நீங்கள் ஒரு ஷாப்பில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா, நான் உண்மையாலுமே விருப்பப்பட்டு தான் இந்த ஷாப்பில் வேலை செஞ்சுட்ருக்கேன். இந்த கடையில் நான் வந்து இந்த ஒரு பொசிஷனில் இருக்கேன், இந்த கடையில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். எல்லா தொழிலுமே புனிதமானது, எல்லா தொழிலுமே சுப்பீரியரானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில், கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு the world has become flat. Nobody is big here, nobody is small here. A saint surfer and the CEOன்னு சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோடைய தலைவன் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறவங்க பண்ணுற வரைக்கும் everybody is simple. But what we inherently feeling within ourselves while we are doing a job அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்படி இன்ஹெரண்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது இந்த பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணவங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீடிஃபைன் யுவர் மோட்டிவ்ஸ். உண்மையாலுமே இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? யாருக்காக இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? whatever things that you are pursuing now, who are you doing those things for? And what is the reason? And what is the ideology behind it? எந்த ஒரு ரீசனுக்காக அதை செஞ்சிட்டு இருக்கீங்க? See, இந்த ரீடிஃபைனிங் த மோட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பண்ணும்போது பல சீக்ரெட்ஸ் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ரைட், பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் put things on paper. Take a journal like this and put things on paper and write down why you are doing what you are doing now, why you are doing what you are actually doing now for your life. உன் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்சுட்ருக்க? நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா, ஒரு தொழிலாளியா, ஒரு முதலாளியா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு ஆக்குபைட் ப்ரொஃபஷனலாக நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கியோ, யாருக்காக அதை பண்ணுற, ஏன் அதை பண்ணுற அப்படிங்கிற மோட்டிவ்ஸை முதல்ல ரீடிஃபைன் பண்ணு. அப்படி பண்ணும்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஹிடன் ஃபேக்ட்ஸ் will get unleashed.
And that will clearly tell you that you need to work in a different way. Second step for identifying your purpose, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். In the past 5 years, 4 yearsல சரி வேண்டாங்க ஒரு 2 வருஷம், அதாவது 2020லேருந்து இப்போ 2022 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள். ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் டேக் த லிஸ்ட் ஆஃப் யுவர் அப்ரிசியேஷன்ஸ். உங்கள் பர்பஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா உங்களை எதுக்காகலாம் யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறத யூ வில் ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை. So you need to identify and you need to really rediscover or go back and have a flashback, and you have to take the list of the appreciations that you have received. Good known Mr. Boss, the boss. உங்கள் பேர் என்ன? The boss ன்னு போட்டிருக்கீங்க. Good afternoon. So basically when you are having the appreciations, and the appreciations உடைய லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வர ஒரு விஷயத்தை சில பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் பர்பஸ் ஹிட்டனாக இருக்குது. ஓகே ரைட். ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்க அவசியம் இல்லை. ஒரு 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 லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக இருக்கிற ஒரு அவசியம் இல்லை. அந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜருக்குள்ளே ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கலாம், ஒரு அக்கௌண்டண்ட்குள்ளே ஒரு பேங்கர் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல பியானிஸ்ட் இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிஷியன் இருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ப்ரொஃபஷன் வேறு, பேஷன் வேறு. ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய படிப்புக்காக அந்த படிச்சிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த ஜாப், அது ரிலேட்டடான ஜாபை நீங்கள் செஞ்சீங்கன்னா தட்ஸ் ப்ரொஃபஷன். பேஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பேஷன். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த பர்பஸ் அப்படிங்கிறத பண்ணும்போது எது ப்ரொஃபஷன் எது பேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். You see, teaching is my profession, but training is my passion. I was working as an assistant professor in a private college, as a lecturer, as an assistant professor. But training is actually my passion. So இந்த இடத்துல நான் என் ப்ரொஃபஷனையும் பண்ணுறேன், பேஷனையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி எடுக்க முடியும். ஸோ அப்போது பேஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், யாராவது ஒருத்தர் உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. டே நீ இது நல்லா செய்கிறடா, உனக்கு இது நல்லா வருது, நீ இன்னும் கொஞ்சம் நீ க்ரூம் பண்ணுன்னு வச்சுக்கேன், அட்டகாசமாக பண்ணலாம், அது யூ கேன் மாஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஏதாவது பாராட்டு இருக்கும். ஜஸ்ட் டேக் த லிஸ்ட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ். நோ சார் எனக்கு 2 வருஷமாக எனக்கு அப்படி இல்லை, அப்ரிசியேஷன்ஸே கிடைச்சதில்லை அப்படின்னா அது தாழ்வு மனப்பான்மை. யூ ஆர் அண்டர்மைனிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் டவுன், அண்ட் தட் இஸ் அ பிக் மிஸ்டேக் தட் யூ குட் எவர் டூ. யூ கான் டூ தட். கண்டிப்பாக பாராட்டுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒழுங்காக அனலைஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒழுங்காக அதை வந்து ரீகால் பண்ணலன்னு வேணால் சொல்லுங்கள். பட் பாராட்டு இல்லாமல் ஒரு பர்சனுக்கு லைஃப் கண்டிப்பாக இருக்காது. ஸோ தட்ஸ் த செகண்ட் திங். Take the list of the appreciations that you have received in the past 2 years, 3 years, 5 years, right? 5 yearsக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 2017லேருந்து 2022 வரைக்கும், which are the moments that you felt so good, high on the ceiling and top of the world, and somebody has told you that you're really doing good and you are the man in this அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று இருக்கும். தேடி கண்டுபிடிங்க. That's the second step. Third step, find out the real soulful action of yours. அது என்ன soulful action? Action தெரியும், அது என்ன soulful action? SOULFUL. soulful actionனா என்னது? soulful actionனா என்ன தெரியுமா? நாடி, நரம்பு, புத்தி, ரத்தம், ஆசை, கனவு, முயற்சி, வெறி எல்லாத்தையும் போட்டு நீ செய்கிற ஒரு வேலை தான் soulful action. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். If the second step is to identify all the list of appreciations that you had received in the past 5 years, the third step is prepare a list of all the soulful actions. ஏதாவது ஒரு விஷயத்தை நீ வந்துட்டு நீ அடிப்படையாக வந்துட்டு நீ தண்ணி குடிக்கணும், நீ இது உனக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கூட Mr. Rao, I'll do that. After this context, I'll do that. I'll share my experience of finding out the passion. Yeah, coming back. So somebody has to come and remind you that it is lunch time. Somebody has to come and remind you that you should have some water now because you are frequently working for a longer hours. அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? You are really working so hard and you are completely immersed into that particular job. Immersed-ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, IMMERSED, immersed அப்படின்னா அதுலேயே வந்துட்டு சரண்டர் ஆகிடும். அது மாதிரி உங்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம், புத்தியெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்ச வேலை இது. எந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்.
எந்த வேலையை செய்யும்போது நீங்கள் அப்படி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். படம் பார்க்கும்போது அப்படி இருப்பேன் சார். டோன்ட் டேக் மீ ராங், அதை நான் சொல்லலை. நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை நீங்கள் விரும்பி செய்கிறீங்க. Well, sir, I am working in an organization as as a distribution manager or a HR manager, or I am working in a particular shop as a particular staff, as I am working in a private organization as a this is particular staff. ஆனால் அதெல்லாத்த விட சார் சாயங்காலம் வீட்டுக்கு போன பிறகு நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, ஸோ அப்போது அப்படியே நான் என்னையே மறந்துடுவேன் சார். தட்ஸ் அ பேஷன். அதுதான் பேஷன். உங்களையே நீங்கள் மறக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறீங்க. அந்த பர்சன் வந்துட்டு வரைகிறப்ப அப்படி மறக்கிறார். ஸோ தட்ஸ் அ பேஷன். பேஷனுக்குள்ளே பர்பஸ் ஒழிஞ்சிருக்கு. பர்பஸ் அப்படிங்கிறது பேஷனால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 மறந்துடாதீங்க. ப்ரொஃபஷன், பேஷன், பர்பஸ். ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத தனியாக எடுங்க. பட் பேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது த பர்பஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி பார்ன். பிகாஸ் நீ விரும்பி செய்கிற அந்த விரும்பி செய்கிற விஷயத்தை வச்சு நீ ஏதோ ஒன்று சொசைட்டிக்கு கொடுக்குற, அதுதான் பர்பஸ். நான் இங்கே வேலை செய்கிறேன், என் கஸ்டமர்ஸுக்கு நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். அண்ட் ஐ எம் ரெண்டரிங் மை சர்வீசஸ் டு த கஸ்டமர்ஸ், மிஸ்டர் மணிகண்டன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனும், அதுதான் என்னுடைய பேஷனும், அதுதான் என்னுடைய பர்பஸும். அதனால் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பியூட்டிஃபுல், குட் ஜாப். கரெக்டாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். குட் நோன் மிஸ்டர் ஷியாம் சுந்தர். ஸோ கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சும் எடுக்க வேண்டியதில்லை. But if you say, no, Mr. Manikandan, 9 to 5 I am working in my profession. I reach home by 5:30 or 6, and after that only I am working on my passion and I am working on my purpose. அப்படின்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன் 9 to 5 வரைக்கும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அதுதான் எனக்கு சம்பளம் கிடைக்குது. நான் என்னோடய ப்ரொஃபஷனை செஞ்சால் தானே சார் எனக்கு காசு கிடைக்கும். That's how I live. That's how I take care of my family. Agreed. But take some sort of necessary steps to soon get into your purpose and live life happily. You see, இந்த லைவ் ஸ்ட்ரீம் இப்போ பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு எந்த பாஸும் சொல்கிறதில்ல. இந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காமல் நீ லைவ் ஸ்ட்ரீமை இதே வந்து ஒரு வேலையாக ஒரு முதலாளி எனக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்னா, ஏங்க சண்டே ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன், சண்டே ஒரு நாள் வந்துட்டு அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் 12 மணிக்கு மட்ட மதியானத்தில் உட்காந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண சொல்கிறீங்க. என்னதான் ட்ரைனிங் கம்பெனியோட நீங்கள் பாஸாக இருந்தாலும், நான் என்னதான் ட்ரைனராக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறா இருந்தாலும், இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க அப்படின்னு நான் என் கம்பெனி பாஸ் கூட நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் ஐ எம் டூயிங் மை ப்ரொஃபஷன். இப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னுடைய பேஷன். ஐ எம் த பாஸ் ஃபார் மீ and I am a sole proprietor. நான் ஒரு businessman, I am an entrepreneur and I am a freelancer. எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. அப்போது என் தொழில் தான் எனக்கு பொழுதுபோக்கு, என்னுடைய பொழுதுபோக்கு தான் என்னுடைய தொழில் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஸோ now I don't have any problem in making a live stream to help couple of people in a Sunday afternoon. Because here my purpose, my passion and my profession all are same. அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் சொல்லிட்டு இருக்கேன். So identify your soulful action and at the same time அந்த soulful actionை வந்துட்டு தொடர்ந்து உங்களோட லைஃபோடைய ஒரு 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 தீமாவே மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற முயற்சியை எடுங்க. From September 2022 take that particular plan and devise that plan to convert your purpose, to convert your passion into your living standard. That's the third step. That's a real third step. Step number 4 in identifying your purpose. Reading about your domain. Reading with regard to your field. Reading with regard to obtaining the perspective. உங்கள் பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பை பார்த்தோம், 3 ஸ்டெப்பை பார்த்தோம் ஆக்சுவலி. ஸோ இதில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்கள் நாலேஜை கேதர் பண்ணுறதுக்கு படிக்கணும். You have to make a quantum leap of knowledge that should be accumulated into your brain. For that you need to read, you need to watch vlogs, you need to read blogs in the internet, and you need to read unclassified articles. Invest something into the book, invest some time into taking notes. So gather the appropriate knowledge. ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அவர் நிறையா படிக்கணும் அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸை பற்றி. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஏஜ் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லை பற்றி அவர் நிறையா படிக்கணும். And he has to gather knowledge. So read. That's the 4th step to identifying your purpose. 5th step, collect information from the role models. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண அந்த பர்பஸில்
அந்த ஃபீல்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அச்சீவ்டு இண்டிவிஜுவல்ஸோடைய ஆக்ஷன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரோல் மாடல்ஸ். ஸ்டே அஹெட் வித் ரோல் மாடல்ஸ். அந்த ரோல் மாடல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் பர்பஸ், அதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் இருக்கக்கூடிய சிட்டியில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் அந்த 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 கண்டிப்பாக ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது அவருடைய சிட்டியில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே கோயம்புத்தூரில் சிட்கோ இருக்கு இல்லையா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சுந்தராபுரமில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிட் இருக்கும். அங்கே போய் அவர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். அங்கே போய் ஏற்கனவே ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிற ஆட்கள்கிட்ட அவர் பேசணும். ஹி ஹேஸ் டு கலெக்ட் த நெசசரி டீட்டெயில்ஸ் அண்ட் ஹீ நீட்ஸ் டு கெட் இன் டு தி அசோசியேஷன் அண்ட் அசோசியேஷன் சேம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அவர் சேகரிக்கணும். அதை வச்சு தன்னுடைய லைஃப்பை அதை எப்படி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஹி ஹேஸ் டு டேக் த நெசசரி ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் புட் டுகெதர் வில் மேக் ஹிஸ் பர்பஸ் பிகமிங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அதில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் பீப்புள், அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், ஆல் தோஸ் பீப்புள் ஹாவ் டு பி ஃபாலோட், ஸ்டடீட், அப்சர்வ்ட் அண்ட் அப்சார்ப்ட். அங்கே என்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக அந்த ஏற்கனவே நீ இப்போ பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயத்தை ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ த பார்ட் ஆஃப் தோஸ் லீடர்ஸ். That's the next step. The next step in identifying the purpose is travel. Travel அப்படின்னா பஸ்ஸை பிடிச்சி எல்லா இடத்துக்கு போகிறதா? No. Mind travel. Mind travel. Preparing a blueprint with your purpose. You have been preparing the blueprint how you will be working. அதாவது ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது உங்கள் கம்பெனிக்கு போடும்போது அப்போ யூ ஆர் மேக்கிங் எ ட்ராவல் இன் டு த மைண்ட். இந்த பட்ஜெட் ஓகே ஃபைன், ஸோ ஃபார் திஸ் பர்டிகுலர் குவார்டர் ஆஃப் அவர் கம்பெனி, இந்த குவார்டர் நம்ம கம்பெனியோடைய சர்வைவலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்டர், அதாவது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ தான் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஹெட் காஸ்டிங் பட்ஜெட்லாம் கம்பெனியில் போடுறப்போ அந்த 3 மாதத்துக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே மைண்ட் ட்ராவல். அந்த மாதிரி உங்கள் பர்பஸை வச்சு யூ வில் ஹேவ் டு மேக் அ மைண்ட் ட்ராவல். You need to travel in the purpose. Okay, fine. So if I put my resignation, இப்போ நான் வேலை செய்கிற கம்பெனி நான் ரெசிக்னேஷன் போட்டுட்டு என்னுடைய பர்பஸை நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம் வேணும், அதுக்கு சீட் கேபிட்டல் எவ்வளோ வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ வேணும். அந்த ஓப்பனிங் கேபிட்டலை நான் போட்டு அந்த வேலையை செய்யும்போது எனக்கு ஏதோ ஒரு லாஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த லாஸை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு ரெஸ்கியூ கேபிட்டல் எவ்வளோ வேணும். யார் யார் இதில் நம்ம மீட் பண்ணணும், யார் யார் நம்ம கூட இருப்பாங்க. Am I going to have any partner? Am I going to have any like-minded person joining along with me in the travel? இதுதான் ட்ராவல்னு நான் சொல்கிறது. தட் இஸ் மென்டல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் whom you will have along with you, what you will do, what are the resources that you need. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது தான் இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப். தட் இஸ் த மென்டல் ட்ராவல். வால்ட் டிஸ்னி ஃபர்ஸ்ட் டிஸ்னி லேண்ட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற அந்த 2 நாளில் எத்தனை குழந்தைங்க நம்மளுடைய டிஸ்னி லேண்டுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண கார்ட்டூன் கேரக்டர்ஸை பார்க்குறதும், அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளே அட்மாஸ்ஃபியரில் அவங்க விளையாடுறது, எத்தனை ஃபேமிலி வருவாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. அதில் எல்லோரும் ப்ராமிசிங்காக சொல்லும்போது வால்ட் டிஸ்னி சொல்கிறார், நோ, வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஒன்லி 5 பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். 5 குடும்பம் தான்டா ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் நம்மகிட்ட வரும் அப்படின்னாரு. பிஸ்னஸ் அசோசியேஷன் சொன்னாங்க, சார் யூ ஆர் த பாஸ், நோ அஃபென்சஸ், நீங்கள் இவ்வளோ ப்ரிமிட்டிவாலாம் யோசிக்கக்கூடாது சார், ரொம்ப திங்க் பண்ணுறீங்க சார், எப்படி சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை லட்சம், அப்போ லட்சங்கிறது பெரிய விஷயம், இத்தனை லட்சம் போட்டு நம்ம ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வருவாங்க சார் 50-60 பேர் வருவாங்க சார், நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் சார். நீ என்ன வேணாலும் மார்க்கெட்டிங் பண்ணு, நீ எவ்வளோ வேணாலும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணு, 5லேருந்து 10 குடும்பங்கள் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் வருவாங்க, எழுதி வச்சுக்கோ. அவர் சொன்ன மாதிரியே 5-10 பேர் தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்னி லேண்டில் இருந்த கஸ்டமர்ஸ் 5 பேரோ 6 பேரோ தான் என்ரோல் பண்ணி உள்ளே வந்தாங்க. Because his mental projection was so right. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, சார் இஸ் இட் அ பேட் காஸ்? நோ 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 நோ, 5 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னேன், ஆனால் அதுக்காக அது பிஸ்னஸ் லாஸ்ன்னு நான் சொல்லவே இல்லையே. பேபி ஸ்டெப்ஸ், ஜெயின்ட் ஸ்டெப்ஸை விட பேபி ஸ்டெப்ஸ் தான் முக்கியம். சின்ன ஸ்டெப்லேருந்து ஆரம்பிப்போம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி, இந்த 5 பேர் வந்தப்போ நான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் என்னுடைய பர்சனலை வச்சு கொடுக்க முடியும். அந்த 5 பேரை வந்து டிஸ்னி லேண்டுக்குள்ளே கேம்பஸ் டூர் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. 50 பேர் வந்தாங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் திணறுவானுங்க. ஏன்னா நம்மகிட்ட ஸ்டாஃப் இப்போ ரொம்ப கம்மி, 13 ஸ்டாஃப் தான் வச்சுருக்கோம். 13 ஸ்டாஃபால் 50 பேரை ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை 13 ஸ்டாஃபால் 5 பேரை ஹேண்டில் பண்ண முடியுமா? சார் 13:5 ரேஷியோ இஸ் அ ரியல் ப்ரொடக்டிவ் ரேஷியோ சார். அதான் நான் சொன்னேன். அப்போ அவங்கள வச்சு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சண்டேவும் வர சொல்லுங்கள், 2 டே பேக்கேஜ் மாதிரி கொடுங்க.
and they will be feeling so blissful. அதுக்கப்புறம் வரும்பாடுறா ஒரு மார்க்கெட் பொசிஷனிங், and there we will capture அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் மென்டல் ட்ராவல் அப்படிங்கிறது அவர் நினச்சது எல்லாமே நடந்தது. Now Disneyland is still available and Walt Disney's name is still available, right? Mickey Mouse is still available, Donald Duck is still available, Bugs Bunny is still available, the cartoon characters are still making news amongst the kids, right? 1930s கிரியேட் பண்ணது, செஞ்சுரி லெவலில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த மென்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்பேற்பட்ட மனுஷனுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன் தப்பாக போச்சா? அந்த மாதிரி தான் இட்ஸ் அ மென்டல் ப்ரொஜெக்ஷன் அபவுட் த பர்பஸ், அபவுட் தட் பர்டிகுலர் பேஷன் தட் த பர்சன் ஹேட். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க, காலேஜில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கண்ட்ரியே அப்படியே திருப்பி போட்டுருவானுங்க பசங்க. பட் யார் அவனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது? அதனால தான் நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். யாருக்கு இது ரீச் ஆகுதோ அவங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா போதும். So that's the next step of identifying the purpose. The next step of identifying the purpose, making a tiny research. என்ன ரிசர்ச்? யார் வச்சு ரிசர்ச்? அதான் நல்லா இருக்கே, இது வரைக்கும் பண்ண ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டு என்னோட பர்பஸ் கரெக்டாக போயிட்டு இருக்குமே, இப்போ யார் வச்சு ரிசர்ச் பண்ண? நோ. Research about the possibilities and research about the impossibilities. இதை ஃபீசிபிலிட்டி பிளான்னு சொல்லுவோம் MBA லாங்குவேஜில். அதாவது வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய கான்ஸ் என்ன. என்னுடைய பர்பஸை சப்போஸ் நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் கமிங்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு பாட்டில் நெக்ஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு ஹெல்பிங் ஹேண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணிங்கன்னா தட்ஸ் கால்ட் அஸ் த ரிசர்ச், த டைனி லிட்டில் ரிசர்ச். அந்த ரிசர்ச்சில் சில கசப்பான உண்மைகள் உங்களுக்கு ரிவீல் பண்ணப்படும். ஓகே, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கசப்பான உண்மைகள் உனக்கு ரிவீல் பண்ணப்படும் போது அந்த பர்பஸை அப்போ பர்சியூ பண்ணுறது சரியில்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா பண்ணாத. பிலீவ் தட், நோ ப்ராப்ளம். இல்லைங்க, பெருசாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது, 25,000 சம்பளம் வாங்கிட்டுருக்கேன், பட் என்னுடைய பர்பஸை நான் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டும் பிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ இந்த நிலைமையில் ஒரு லோன் போயிட்டுருக்கும்போது இப்போ நான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண பிறகு, இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண பிறகு, இந்த ரிசர்ச்சை பண்ண பிறகு எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் யோசனை இருக்குது அப்படின்னா ஃபைன், போகாத. கோ பேக் டு ஒர்க், live your Sunday, live the rest of the Sunday peacefully and get back to work on Monday morning. ஆனால் அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளானை ட்ராப் பண்ணு. ட்ராப் யுவர் பிளான், ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், பட் கிவ் எ கம்பேக் பிளான் டைம் லைன். இப்போ வேணாம், செப்டம்பரில் வேணாம், அது வேண்டான்னு நான் ஒத்தி போடுறேன், ஆனால் திரும்ப நான் இதை பற்றி பிப்ரவரியில் யோசிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் ஸ்பேனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஷெல்ஃப் பண்ணிட்டு போங்க. தெரில, அது நான் எப்போ யோசிப்பேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தென் யூ ஆர் அ கவர்ட். நீங்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அதுக்கு என்னால் ஜில்லியன்ஸ் அண்ட் ஜில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி உங்களுடைய பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் தான் வந்துட்டு ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் காலேஜ் பாய்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ் ஆர் ரியலி பிளஸ்ட். காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர் இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஆர் இந்த ரெக்கார்டிங்கை சேவ் பண்ணப்பட்ட ரெக்கார்டிங்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் நியூஸ். இப்போ தேங்க்யூ ரோஹன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். Mighty pleased with your compliment. So the college students will have to consider that they are blessed because you can start afresh. கொஞ்சம் யோசிங்க. அதாவது மெடிசன், இன்ஜினியரிங் அப்படின்னு ட்ரெடிஷ்னலாக யோசிக்கிறதுக்கு பதிலாக I just want you to get into your heart and I just want you to find out what stuff really makes you feel good. டோபமின், என்டார்ஃபின்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் அப்படிங்கிற அந்த 3 கெமிக்கலும் மூளையில் வந்துட்டு செக்ரீட் ஆகிற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சு நீ சந்தோஷமாக செய்கிற வேலை. அப்படி அது என்ன வேலை? ஏன் அந்த வேலையை சூஸ் பண்ணி நீ வாழ்நாள் ஃபுல்லாக செய்யக்கூடாது? Who stops you? Right? Just imagine living such a life. You can live like a legend. You can live like a legend. அட்டகாசமான லைஃப் அது. ஏன்னா அந்த பர்பஸை செய்கிறதுக்கு உனக்கு படிப்பு இருக்குது, படித்து முடிச்சிடுறேன், ரைட்? ஸோ படிப்பு இருக்குது. அந்த பர்பஸில் வரக்கூடிய சேலஞ்சஸையும் சேஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த பர்பஸில் வந்துட்டு சப்போஸ் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கும் உனக்கு மறுபடியும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி தானே வாழ்க்கையை வாழணும்.
அடுத்தவங்களுடைய ட்ரீமுக்காக போய் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க ட்ரீமை மெருகேற்றிட்டு அதில் வரக்கூடிய சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி how can we digest that kind of life? That's not purpose. That's subjected commitment. I'm not speaking about subjected commitment. I'm speaking about purpose of your own self. உனக்கு திணிக்கப்பட்ட கமிட்மெண்ட்டை பற்றி இங்கே நான் பேசல, ஆனால் நீ எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த பர்பஸை பற்றி இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். That's why in colleges, like for instance, I'm now in the project, or arts college, I'm currently in the project. It's been 24-25 days since the project has started. அங்கே இருக்கிற அந்த batch of students-க்கு நான் பண்ணுற முதல் விஷயம், I am giving them a lot of exercises in which they will put their creative mind. Okay? I will first of all snatch their phones and I'll keep the phones away in the classroom itself. In the training session itself, the phones will be away and no student will be asked to check the phone for any internet reference or anything. They will sit with their team members and they will collect the ideas, they will brainstorm the ideas and they will put the ideas together. They will make a synergized effort and they will come and they will make a presentation. அவ்வளோ க்ரியேட்டிவாக அட்டகாசமாக யோசிச்சிருப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் கன்யா. அட்டகாசமாக யோசிச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் அப்படி தானே லைஃப்பை வாழணும். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அவனுடைய பிரெயின்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எடுத்தால அவன் லைஃப்பை வாழணும். So there the purpose is born for the college student. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், okay fine, so now do you really think that you are capable enough for this job? No sir, my purpose is somewhere else. எனக்கு வேற எங்கேயும் என்னோட பர்பஸ் இருக்குது, அதை நான் முடிவு பண்ணிட்டேன் சார். அதை நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த காலேஜில் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு அதை நான் படிச்சு பண்ண போகிறேன். கிளாப்ஸ். I want that. இல்லை சார், அப்படியே போயிட்டுருக்கு, பிளேஸ்மெண்ட் வந்துகிட்ருக்கு, அட்டன் பண்ணிட்டுருக்கேன், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறத வச்சு ஏதோ அட்டன் பண்ணிட்டுருக்கேன், வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா போக வேண்டியதான் சார், அப்படியே போக வேண்டியதான் சார் அப்படின்றது. Scapegoat. Those students are called as scapegoats in my opinion. But I want the students community to shape their every minute by their own self. அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செதுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும். இது என்னுடைய ட்ரீம். எஜுகேஷன் சிஸ்டமில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வேறு மாதிரி யோசிக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமை கொண்டு வருது. பையனும் பொண்ணும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே மாற்றிக்கிறாங்க. Why should you get fear to act as a trainer? If you are having a fear to act as a trainer, then how will you go and train the students for gathering courage? And you are 42, it's high time, take the risk, push yourself into the market and do some training assignments. Even if you fail in the training assignments, back yourself up. If you got some fixed deposit amount, if you got some savings, keep that savings, take a portion of that savings and use it as a backup. Take some risks, push yourself into the market and take some training assignments. Train the school students or train the college students or whatever the training assignment that comes on your way, take the training assignment. And if you are failing in the training assignment, if there is a kind of an economical loss, use that money, that savings money for backing yourself up. And even if you fail, you will be a proud effort taker. But if you are stopping yourself from the fear and if you are not taking risk even at 42, then you will regret for your entire life. So, Mr. Suresh, take an amount of money and put it as a backup and take the training assignment. Because you believe that you are a trainer and your heart sings the song that you are a trainer. And you don't have any right to kill that song without taking an effort. If you are 22, I will say you still have time. If you are 32, I will still say you still have time. But if you are 42, it is high time you take that risk. Think about it. என்ன பிரச்சனை வந்துடும்? கொஞ்சம் பணம் செலவாகும், அவ்வளோதானே. உங்கள் பர்பஸை எடுத்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை ஸ்டாப் பண்ணுறது, இப்போ ஒரு மிஸ்டர் சுரேஷ் சொன்ன மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு வரதுக்கு மெயின் காரணம் என்னது? கொஞ்சம் பணம் செலவாகும், கொஞ்சம் நேரம் விரயமாகும், உங்கள் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் உடையும், உங்களுடைய லெவல் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது போகும். அது எல்லாத்தையும் ஓகேன்னு ஏற்றுக்கிறதுக்கு பேர் தாங்க கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க வேண்டியது தானே. நான் எடுத்தேன், 2006 நான் எடுத்தேன். I was a full-time engineering college professor in Mahalingam Engineering College, Pollachi. June 1st, 2007, I came out of the college. ஏதோ ஒரு நம்பிக்கை, அதிலிருந்து இப்போ வரைக்கும் கையை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த ஃபோர்ஸ் இனிமேலும் கூட்டிகிட்டு போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அந்த மாதிரி தான் எல்லாரோட லைஃப்பும். The force will automatically come to you if you are pursuing the purpose. Pursue the passion, boys and girls. Pursue the purpose. Thank you, Lakshman. I am so much happy that the training is. I am conducting training classes in colleges, but I hire people only when the need arises. But as of now, I am doing the training classes my own self as a monopolistic trainer, and I do have a team. Those are my former students, and those students are working in companies. When need arises, I'll call them, they will come and they will do the job, they will collect the payment and they will go back. So I am doing on a personal basis, Mr. Vijay Suresh. But I want you to try going to the colleges, going to the schools, and I want you to try. Don't get into any sort of quick shortcut method of resource. Approach people, try to speak to the people and build up a portfolio for yourself and tell them how capable you really are and make them understand your value, and then take the training assignment. Okay, so these are the steps for identifying the purpose. இந்த பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் ஒரு பிடிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதை செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான 2 ஸ்டெப்ஸ்: ஐடென்டிஃபை த லிஸ்ட் ஆஃப் தி அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த லிஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஆர். Thank you, Mr. Ali. I am so happy that it is helping you out. So the appreciations that you have got in the recent past and the things that you do with having your fulfilled heart, the soulful action. ஜூன் மாதம் ஒரு 10 minutes வீடியோவாக ஒரு இன்டர்வியூவில் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்காக நான் அந்த வீடியோடைய லிங்க்கையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஒரு யங்ஸ்டர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், சார் பர்பஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, பர்பஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. Day before yesterday when I was in college campus and during the break when I was checking my phone, he came up with the same message. And I think this video is not only for him, it's for most of you people who are willing to explore your purpose. Explore your purpose. Explore your wishful area. உங்களுடைய பிடிச்ச ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது சம்மந்தமான ஆளுகளை போய் பாருங்கள், அது சம்மந்தமான பிளேசஸில் போய் பாருங்கள். And for example, if you like engineering graphics, just go to the website which is really good in engineering graphics and get into some core companies and identify the areas. Like for example, engineering graphics அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய technical and technological feature. It's an aid. Alright, ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு they prepare a blueprint and they use lots of technology evolving into it, and that's called as engineering graphic. அப்போ அந்த engineering graphic ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. Like for example, what Intel is doing, what Microsoft is doing, right? So இப்போ when you are trying to search, when you are trying to explore, அந்த பேஷன் மேலே உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அந்த பேஷனுக்கு இன்னும் உயிர் கிடைக்கும். As I was mentioning, 2 days back when I was speaking to நேத்து தான் நினைக்கிறேன், yesterday I spoke in the college. Finite player, infinite player அப்படின்னு 2 வித்தியாசம் சொல்லியிருந்தேன். Finite players அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டுமே விளையாடுவாங்க. Infinite players அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஒரு பிளேயராக எப்பவும் அந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்கணுங்கிறதுக்காக விளையாடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா finite players play to win, and infinite players play to stay in the market. Okay, there are plenty of brands that could come எந்த ப்ராடக்ட்ல வேணாலும், ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகர்நாட் கிங்னு ஒருத்தர் இருப்பான். he is an infinite player. பல வருஷமாக இருக்கு. ஹார்லிக்ஸ் இன்ஃபைனைட் பிளேயர். எத்தனை வருஷமாக ஹார்லிக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். சாம்சங் ஃபோன் infinite player. Dell and HP laptops, infinite players in the computers market. Royal Enfield Bullet in the two-wheelers market, he's an infinite player. Century, he's living for century in the market. Right? Okay. HMT watch, Titan watch, infinite player. Parker and Hero pen, infinite player. Maruti cars, infinite player. Tata Salt, Tata cars. சாப்பிட்ற உப்புலேருந்து ஓட்டுற கார் வரைக்கும் Tata has got products, infinite players. Nike shoe, infinite player. Louis Philippe men's shirts, infinite player. Reebok shoes, infinite player. Cadbury Dairy Milk chocolate, infinite player. எத்தனை சாக்லேட்ஸ் வந்து போனாலும் Cadbury Dairy Milkன்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் கலர் அதை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா you get Arun ice cream is an infinite player. Right? Okay.
ஸோ இந்த இன்ஃபைனைட் பிளேயர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க. அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ணி சப்ஜெக்டட் கமிட்மெண்ட்டோட வேலை செய்ய அவங்கள புஷ் பண்ணது கிடையாது. They came here and they stood here and they are standing right now also into the market because they were infinite players and they forced themselves out of their purpose and passion. So I hope you will also be a purpose and passion driven person. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டெப்ஸை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். And if I have missed anything, I will make sure that I will cover that in the future video. Okay? So, thank you so much. If there are no more questions, I would like to rest my case. This is Manikandan Sundaresan, and I would like to rest my case in this particular presentation of how to find the purpose. I have given you the steps, and I hope you will really take the steps on a very serious basis. Okay? So, find the purpose and never ever stoop to any form of negativity in your life, and always live with the head held high. Live strong, and Jai Hind.